विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. நம்மால் அனுபவிக்கப்படுற பிரபஞ்சம் எல்லாம் நன்றிகள் மித்தாங்கிறதுக்கு 3 காரணங்கள் சொல்லி இந்த 3வது காரணம் விளக்கி சொல்லிட்டு நன்றிகள்னா என்னங்கிற டெபினிஷன் 3வது டெபினிஷன் மனுஷாஸ்திரி சொல்லிட்டு நினைவத்திற்கும் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க இதெல்லாம் அனுமானத்தினால எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது பர்செப்ஷனல் நாலேஜுக்கு இடைஞ்சல் வருது. அதனால நீங்க சொன்னது அசிங்கம். முதல்ல இந்த அனுமானத்து புத்தகம்லாம் சொல்ல முடியலன்னு ஆனதுக்கு அப்புறம் அனுமானத்தினால ரைட்டா வருது, ஆனா பிரத்யட்சத்தினால தெரியாது இல்லையேங்கிற அப்ஜெக்ஷன்ல நான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. அப்போ என்ன அப்ஜெக்ஷன் வருது, என்ன கான்ட்ராடிக்ஷன் வருதுன்னா இதெல்லாம் உண்மை என்று பிரத்யட்சத்தினால தெரியுது. சத்து என்று பிரத்யட்சத்தினால தெரியக்கூடியதான பிரபஞ்சத்தை அனுமானத்தினால நீங்க அசத் விலட்சணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்புதான். கையால நெருப்ப தொடும்போது சொல்றதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு திரவியமா இருக்கிறதுனால, ஜலமும் ஒரு திரவியமா இருக்கிறதுனால ஜலம் போல அது சுடாகுது அல்லது ஜில்லுன்னு இருக்கிறது அப்படின்னு அனுமானம் வந்து அனுமானம் ரைட்டா இருக்கலாம். ஆனா நெருப்பை கொண்டு கையில போடுவோம். அதனால பிரத்யக்ஷ பாகத்தினால அனுமானத்தை கொண்டு போக முடியாதுன்னு வச்சுருக்காரு. இப்போ அது என்ன 6 விதமா பிரத்யக்ஷத்தினால சத்துன்னு தெரியுதுங்கிறியே, காலத்துல சத்துன்னு தெரியுதா, பிற்காலத்துல சத்துன்னு தெரியுதா? நாங்க பிற்காலத்திலேயே சத்தம் இல்லைன்னு சொல்றோம். நீ பிற்காலத்திலேயே சத்துன்னு தெரிஞ்சதுதான் கான்ட்ரடிக்ஷன். சொக்காலத்துல சத்துன்னு சொன்னா விவகார சத்துவம். பிற்காலத்திலேயே எது சத்தோ அதுதான் பாரமார்த்திக சத்து, அதுதான் நிஜமா சத்து. இவர் உண்மை சொல்றவர்னா சாதத்தனி உண்மை சொல்றவர்னா சத்து செஞ்சுன்னு சொல்லுவீங்க. நாளைக்கு போய் சொல்வாருன்னா அவரை சத்தியவாதின்னு சொல்றது. இவ்வளவு பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்லணும்னா திரிகாலத்தையும் சத்தியமானதும் சத்தியங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நாம அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு வருஷம் மனுஷனா இருப்பார், 2 மாசம் ராட்சசனா இருப்பார்னா அவரை மனுஷன் சொல்றதா ராட்சசன் சொல்றதா சாங்கரீக. அதுல என்ன நடந்ததுன்னா இந்த 3 காலத்தையுமே சத்துன்னு பிரபஞ்சம் தெரியறதாக இவங்க சொல்லணும். 3 காலத்திலையும் அது இல்லை என்று நீங்க சொல்லும் பொழுது ஒரு காலத்துல இருக்குன்னு தெரிஞ்சாலும் 3 காலத்திலையும் இல்லைன்னு சொன்னது தப்புதானேன்னு சொல்லி இந்த தத்துவமானது கண்ணுக்கு தெரியக்கூடியதான பதார்த்தமாக இல்லைங்கிறதுக்கு சொல்லே வந்த கடைசியா என்னம்னா ஒன்றை சத்துன்னு தெரிஞ்சுக்கப்புறம் இந்த தத்துவத்தை வச்சு எப்பவுமே இது சத்துன்னு தெரியலாம். புகையை பார்க்கும்போது ஒரு புகையை பார்க்கறான் ஒரு தனி వ్యక్తి. அப்போ அந்த వ్యక్తిயில உள்ள தூமத்துவங்கிறதான ஒரு ஜெனரல் ஒரு தன்மை, இதை தொடர்பா வச்சுன்னு எல்லாம் தெரியறதுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு 6 யுக்தி சொல்லி 6 கேட்டிருக்கோம். இது தேவையில்லைன்னு. இப்ப 7வது யுக்தி சொல்றான் இந்த தூமத்துவங்கிறது இதுல ஞான லட்சணம் கண்டிப்பா நடக்கிற. இப்ப 7வது தனியா ஆரம்பிச்சு 7, 8 ஆச்சுன்னா இது ஒரு நிமிஷம் கண்டு முடிஞ்சு போடும். அதுக்கப்புறம் வேலை காட்சி பார்க்க வந்தார். தூமத்வாதி சாமானியம் ந ஸ்வரூபத பிரத்யாசக்தி. இந்த புத்தகத்தில் வச்சிருக்கிற வாழ்க்கை 344ஆம் பக்கம் 3வது வரி. தூமத்துவம் என்றதான ஒரு தன்மை, அது ஜென்ரலா இருக்கக்கூடிய தன்மை சாமானியம். அது டைரக்டாக கனெக்ஷனாக இருக்க முடியாது. அது கனெக்ஷனாக வச்சிருந்தாங்க எல்லா தூமும் தெரியுதுன்னு சொல்றான். இப்போ ஒரு காலத்துல இது இருக்குன்னு தெரிஞ்சா இந்த சமயத்துல இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா எல்லா சமயங்களும் சமயத்தான ரூபம் தெரிகிறது. அதனால இல்லைன்னு எங்களுக்கு கண்ணனால இல்லை என்பது இல்லைன்னு தெரிகிறது. அதனால நீங்க இருக்குன்னு தெரிகிறதுன்னு ஆகும். அப்ப நீங்க இல்லைன்னு சொல்றது அசத் மித்தியான்னு சொல்றது தப்புன்னு சொல்றதுக்கு சொன்னோம் இல்லையா? அதுல சொன்னதெல்லாம் எடுபடலன்னு ஒண்ணு இவரா.
அடிப்படையா என்ன கண்டிக்கிறார்? தூமத்தேன ரூபேன சகலமும் தெரியுதுன்னு சொல்றதா இருந்தா ஆபத்துல மாட்டிக்கும். என்னன்னு கேட்டா ஒருத்தனுக்கு அங்க ஏதோ தூசி பறக்கிறது, புகை தூசி மேல பறக்கிறதுன்னு சொல்றேன். அது ரொம்ப எட்டியிருந்து பார்க்க புகை மாதிரி தெரியும். இவன் உடனே சகா பிரதேசா வன்னிமான் தூமவத்துவாதுன்னு சொல்லிட்டான். அங்க போய் பார்த்தா நிஜமாக வன்னி இருக்கு. இப்படி ஒரு இடம் தயார் பண்ணிக்கணும். தூளி படலே தூமத்துவ பிரமம், சுத்தோ ரஜத பிரமம் போல புழுதியினுடைய மண்டலத்துல தூமம் என்றதான மிஸ்டேக்கனான நாலேஜ். இப்ப தூமத்துவம் இருக்கா? தூமத்துவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், தூமத்துவம் தெரிஞ்சு அதுல தூமம் இருந்தால்தான் அனுமதி வருங்கிறதுக்காக நீங்க எவ்வளவு தூரம் சுத்தினே. இப்படி சொன்னா ஒரு இடத்துல அனுமதி வராமல் போயிடுமேன்னா, போகட்டுமேன்னா அனுமதி ரைட்டா இருக்கேங்கிறார். அதுதான் விஷயம். இதுக்காக இதான் காரணம். இப்போ இத தூமத்துவம் இருக்கணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, தூமத்துவம் தூளிப்படலத்தில் இருக்கும். தூமத்துவங்கிறதான கனெக்ஷன் இருந்தால்தான் தூமம் தெரியும், தூமம் தெரிஞ்சால்தான் வன்னிய அனுமதி வரும்னு சொன்னா, தூமத்துவம் அதுல இருக்கணும் சொரூபத்தான்னு சொன்னேன். தூமத்துவம் இல்லையே. அப்ப சொரூபத்தா இருக்கு பிரத்யாசத்தின்னு சொன்னா, தூளி படலத்து தூமம் என்று நினைத்த சமயத்தில் ஏற்படக்கூடிய இன்ஃபரன்ஸ் தப்பாகணுமே. தப்பா ஆகாத இடம் இருக்கேன், ஆகையினால அந்த தூமத்துவத்தை கனெக்ஷன் சொல்லக்கூடாது அப்படின்னு அடிக்கிறோம். தூமத்துவ சாமானியம் ந ஸ்வரூபத பிரத்யாசத்தி, அது அங்க இருக்கணும்னு சொல்லி அதுதான் கனெக்ஷன் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்னு இவரே திருத்த போறார். தூளி படலே தூம பிரமானந்தரம் தூமத்தேன சகல தூமனிஷ்ட வன்னி வியாப்திகிரக அனுதய பிரசங்காத் தத்ர ஸ்வரூபதோ தூமத்வா பாவாத். ஒரு தூமம் தெரிஞ்ச உடனே நம்மாட்டு புகை தன்மையோடு கூடி இருந்ததுனால அங்க எப்படி நெருப்பு இருந்ததோ அது போல இங்க இருக்கணும். இதுதான் இன்ஃபரன்ஸ். அப்படி கொன்ற முடியாது. ஏன்? தூமத்தேன சகல தூமங்களும் எங்கெங்கெல்லாம் தூமம் இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கணுங்கிற கனெக்ஷனை கொன்ற முடியாது. நீ என்ன சொன்ன? தூமத்துவங்கிறது அங்க நிஜமா இருக்குன்னு சொன்ன. சொரூபதா தூமத்துவத்தை அത്ര தூளிப்படலே அபாவா. போனா போட்டுமே இந்த இடத்துல இந்த செலிஜிசம் வன்னிய நிமிதி வராமல் போட்டுமே. எனக்கு வர்றது நீ வராமல் போட்டுன்னு சொல்றது. எனக்கு வயிற்று வலிக்கிறது உங்களுக்கு மிஷின்லாம் பார்த்தா வயிற்று வலிக்கு சான்சர் ஒரு டாக்டர் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அனுபவம் தான் பெருசு. ஹார்ட் அட்டாக்னு மாறு வலிக்கிறதுன்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் டாக்டர் மிஷின்லாம் பார்த்தா உங்களுக்கு வயிற்று மாறு வலிக்கிறதுக்கே சான்ஸே இல்லைன்னு சொன்னாருன்னா யார் சொல்றதை எடுத்துக்கிறது? இருக்கும் மிஷின் கோராக்கலாம் இல்லை, மிஷினுக்குன்னு தெரியாது இவருக்கு ஏதோ வர ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். ஆனா இவர் உண்மையாக ஹார்ட் வலிக்குனால லீவ் எடுத்துக்கிறவரா இருக்கும். அங்க அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுபோல இவனுக்கு அனுமதி வருதுன்னு இவர் சொல்றார். இஷ்டாபத்தி என்ன? அங்க தூமத்துவம் வராது. என்ன? சதுர்த்தர காலம் அனுமதி அமுத யாபத்தேங்கிற அனுமதி வராமல் போயிடுமேங்கிறார். இவர் சொல்றது என்ன இருக்கு? வரதேங்கிறாரு. எனக்கு தலையை சுத்துறது, பூமி எல்லாம் சுத்துற மாதிரி இருக்குன்னா விழுந்த நமஸ்காரம் பண்ணா பூமி சுத்துறதுன்னு உங்களுக்கு நேரம் தெரியறது. ரொம்ப அழகா இருக்கு. இந்த முதல்ல ட்ரீட் பண்ணலாம். பூமி சுத்துறது வாஸ்தவமா இருக்கலாம், ஆனா பூமி சுத்துறதுன்னு தெரியக்கூடாது. தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கண்ணு ஏதோ பிரமம் இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி சில தத்துவங்கள்ல குழப்பம் இருக்கு நமக்கு. ஆக தசாச்சு தூமத்துவ ஞானம் பிரத்யாசத்தையும் கரெக்ட் பண்ணும். தூமத்துவம் இருக்க வேண்டாம், தூமத்துவம் இருக்கிறதா தெரிஞ்சா போகணும் தான். சுத்தோ ரஜதத்துவம் இருக்க வேண்டாம், எதுக்கா இருந்தா போகணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. தூமே தூளி படலம் திருஷ்டுவாக்கு அயம் தூமகா ஞானம் வருது. தூமம் திருஷ்டுவாக்கு என்ன ஞானம் வருது? அயம் தூமகா ஞானம் வருது. அயம் தூமகான்னு வருமான வரும் தூமகான்னு வரல, டிசீஸ் ஸ்மோக்குன்னு வரும். டிசீஸ் ஸ்மோக்குன்னு சொல்லும் போதுதான் ரெண்டு தெரியுது, விசேஷம் விசேஷம் இதனுடைய கனெக்ஷன். இப்படிதான் ஞானம் வருது. அதை பற்றி ரொம்ப பக்கம் வேண்டாம். ஆனா தூமத்தேன தூம ஞானம் இருக்கு, ஆனா தூமத்துவம் இல்லை. தூமத்துவம் இருக்கணும்னு சொன்னது தப்புல தூமத்தை ஞானம் வேணும்னு சொல்லணுமோன்னு பார்த்தாக்கா அந்த தொடர்பு வேணுமோன்னு பார்த்தா இதே நவாச்சியம் தச்ச தூமேந்திரிய சன்னிகர்ஷயாம் தூம ஞானாத் பிராணாத்யேவ. அயம் தூமகான்னு தெரிஞ்சப்பறம் தான் தூமத்துவம் தெரியணும். நீ என்னடான்னா தூமத்துவம் தெரிஞ்சப்பறம் தான் தூமம் தெரியணுங்க. இது அந்யோன்யாசிரியமாயிடுச்சு. தூமத்துவம் அப்படிங்கிறது தூமங்களில் உள்ளதான ஒரு தன்மை. இது மரம்னு தெரியணும்னா உங்களுக்கு முதல்ல விருட்சத்துவம் தெரியணுமா, மரம் தெரியணுமா?
மரம் தெரியறதுக்கு மரத்தன்மை தெரிஞ்சதானே மரம் தெரியும் இப்படின்னு சொன்னா அவ ஒரு வழி என்ன வச்சிருக்கா, முதல்ல மாங்கொட்டையா மாமரமாங்கிற மாதிரி இது. அவ வழியில் என்ன பண்றா, முதல்ல உன்னை பார்க்கும் பொழுதோ ஏதோ ஒண்ணுன்னு தெரியுது, நிர்விகல்பம்னு பேர். அதுல இந்த தன்மையுடையது, இந்த தன்மை அதுல ஸ்ட்ராங்கா இருக்கு, குறைச்சலா இருக்குன்னு தெரியுது. எட்டிஞ்சு நிதம்னு நிர்விகல்பகம் தெரியுது. நிர்விகல்பகத்துல தூமத்தும் தெரியுதுன்னு சொல்லி வச்சிருக்கான். தூமத்து சாமானியம் தெரியுது, அதுக்கப்புறம் ஐயம் தூமான்னு தெரியுது. இதுக்கு ஒரு வேடிக்கையா சொல்லணும்னா, மாக கவி சிசுபாலவன் எழுதும்பொழுது முத்தத்துல உட்கார்ந்தாரும் கிருஷ்ணன் முத்தத்துக்கிட்ட நீ மேல பார்த்தா வசுதேவ சத்மனின்னு போட்டிருக்கு. வசுதேவருடைய வீட்டுல இவர் இருக்கார். இவர் வீட்டுல உட்காந்து இப்படி பார்த்தார். ஏதோ ஆகாசத்தை பாக்குற வேண்டும் தானே, முத்தம் இருந்தா பார்ப்பாங்க, இல்லைன்னா நம்ம இருந்து பாக்குறீங்க. சந்திரன் தெரியும் முத்தத்துறைய பார்த்தா, மாதம் பார்த்தா அங்க யாரோ ஒருத்தர் இறங்கி வர. இறங்கி வந்தா என்னாச்சுன்னா சயஸ்திருஷாமித்யவதாரிதம், இதான் அந்த சமான் லட்சணம் சொல்லுவேன். ததஸ்தரீதி விபாவிதாகிருதம் விபர்விபக்தா வயம் புமானிதி கமா. அது வந்து எங்க விட்டேன் பாருங்க, கமாதமும் நாரதோதிசா. அடே நம்ம நாரதர்னு 5வது ஸ்டெப்ல புரிஞ்சுடார். முதல்ல என்ன, ஒளிப்பிழம்பு ஒன்று இறங்குகிறது. ஓஹோ, அடே கைகால் இருக்கா போடுங்க. அதுக்கப்புறம் முதல்ல வந்து நிர்விகல்பக சாமானிய ஞானம். ஷரீரின்னு அர்த்தம், கைகாலுடையவன் அர்த்தம். கைகால் இல்லாததுல என்ன பெரிய விஷயம் என்ன, அடே ஆம்பளைன்னு அப்புறம் விபர் விபக்தாவயமும் புமானிக்கு. இந்த காலத்துல ஆம்பளைக்கு தனி ட்ரெஸ், பொம்பளைக்கு தனி ட்ரெஸ் இருந்ததுனால தெரிஞ்சுதான் சொல்லுவாங்க. இப்ப கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் 4-5 வயசு குழந்தையில அது கிராப்பை கட் பண்ணி விட்டு ஒரு பேண்டேஜ் ஷர்ட்டையும் போட்டு விட்டா வேற நிமிஷம் தெரிய முடியாதுங்கிறதுக்காக சொல்றேன். அடியன் கூப்பிடுறதா அடியேன்னு கூப்பிடுறதா சந்தேகம் தான். நான் சர்வம் ஏகரூபம் பிரம்மமயம் அத்வைதம் ரொம்ப நிஜமா இருந்துதான். அப்ப அவர் நிர்விகல்பக ஞானத்துக்காக சொல்ல வேண்டாம். இது ஒரு ஆம்பளைன்னு ஞானம். பார்த்தாலும் ஜடைகளே இருக்கு, இந்த வேணியை குறிச்சு வாசிக்கிறார். வாசிக்கிற பாட்டு அநேகமா பஜனையா இருக்கு. கர்தான் நம்ம நாரதர் திவாமுட்டார். கிரமாதமும் ஸ்லோலி கிருஷ்ணன் சர்வஜனுக்கு இப்ப ஸ்லோலி முதலே படிச்சும் தெரியும் என்ன சர்வஜன் அதே போட்டு போற. அதுபோல அயம் தூமகான்னு தெரியறதுக்கு முன்னாடி அது ஒன்று தெரியலாம். அது தூமத்துவ ஞானம் இருக்குங்கிறான். அடே இது வர முடியாதுப்பா, தூமம்னு கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூமத்துக்கு, கடன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கடத்தம் தெரியும். ஏன்னா அது அப்டிராக்ட்னா, கடத்தம் இஸ் அப்டிராக்ட், கடங்கிறது அதுக்கு வந்து சப்ஸ்டன்ஸ். நீங்க அப்டிராக்ட் தனியா தெரிய முடியாது, தெரிவது. இது பெரிய சர்ச்சை. நீங்க ஒரு மல்லிப்பூ வாசனை வந்ததுன்னா அந்த வாசனைங்கிற அப்டிராக்டா உள்ள கந்தம் மட்டும் வருதுன்னு பெரிய ஆட்சேபம் பண்ணி பிரம்மசூத்திர வருஷத்துல முடியாது. குணஹா குணினம் வினா பிறகு நோபலபியத்தை நகைச்சது. அப்டிராக்ட்ல சேர்ந்து இந்த தன்மைகள் சாமானியங்களும் ஒரு அப்டிராக்ட். அதனால டெஃபினட்டா தூமஹா தெரியணும். தூமஹா 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 தூமஹான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் தூமத்தோன்னு உங்க இருக்கணும்னு தெரியும். அப்புறம் இதுதான் நம்ம வழி. இல்லை நாங்க சொன்னோம், என்ன நீங்க சொன்னது நாங்க ஒத்துக்கணும் அவசியம் இல்லையா. ஒரு தார்க்கிங்க சொன்னது இன்னொருத்தம் ஒத்துக்காம இருக்கிறது தான் தார்க்கிகனுக்கே பெருமை. நாங்க தூம சன்னிகர்ஷம் வந்த உடனே தூமத்துவ பிரகாரகமா இல்லாம கேவல தூமத்த விஷயகமான நிர்விகல்பம், அதுக்கு மானாபாவத்து மானவக்கம் இல்லையான்னு கூட ஒரு அர்த்தம். பிரமாணாபாவத்துதான் இங்க. மானம்னா பிரமாணம் தான். நீ எல்லா இடத்துலயும் நான் சொல்லி சொல்லி உனக்கு மானம் இருக்கான்னு கேட்கிறான்னு வச்சுக்கிறாங்க. சச்ச தூமேந்திரிய சன்னிகர்ஷ திசாயாம், தூமங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூம ஞானம் வந்து தூமன்னு தெரிஞ்சதுனால தூமத்துவம் இருக்குன்னு. தூம ஞானாத்ரா தூமத்துவ ஞானம் நாஸ்தியேவம். ஆக சாமானியம்ங்கிறதும் பிரத்யாசக்தி இல்லை, சாமானிய ஞானமும் பிரத்யாசக்தியா இருக்க முடியாது. எங்க புத்தகத்திலாம் ஒரு இதை பார்த்தா அப்டிராக்ட் முதல்ல தெரியுதுன்னு சொல்றாங்க. தெரியவே முடியாது. ஏன்னா அது அப்டிராக்டா இருக்கிறதுனாலயே சப்ஸ்டன்ஸ் தெரியாம தெரிய முடியாது. வெறும் வெளுப்பு ஆகாசத்துல தெரியுமா உங்களுக்கு? ஒரு காத்து இருக்கும். ரூபங்கிறது ஒரு குணம்னா எப்படி தனியா தெரியும்? அப்படியாவது இருந்ததுன்னா அது சங்க நேரத்தால போய் கேட்கணும், என்ன சமாச்சாரம்
இப்படி ஒரு கலர் மட்டும் தெரியுமான்னா ஏதோ புது புத்தகத்துல பார்க்கணுமே இது வரைக்கும் இல்லை. நிர்விகல்பகை மானாபாவாது தூமத்துவம் மட்டும் தனியா தெரியறதாக நாங்க ஒண்ணு வச்சுருக்கோமே அதுக்கு ஒன்றும் பிரமாணம் இல்லை. தூமத்துவங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், தூமங்கிறது மெயின் நோம். மெயின் நோம்னு சொல்லணும். நோம்னு சொல்ற விசேஷம்ங்கிறது இங்கிலீஷ்ல வார்த்தை. விசேஷம் விசேஷம், கடகா விசேஷம், நீலகா ரக்தகா விசேஷம்னு சொன்னா அட்ஜெக்டிவ்ங்கிற மாதிரி இதுக்கு நேர் ஆப்போசிட்ல என்ன சொல்லுவது? நோன்னு சொல்றேன். நோன்னு சொன்னா இந்த விசேஷம்ங்கிறது வர அதுக்காக பிரதான நாமான்னு சொல்லணும். அதாவது மெயின் நவுன்னு நான் வச்சுருக்கேன் வச்சுக்கணும். மெயின்னா அது ஒட்டி இதெல்லாம் இருக்கு, அங்கேயும் வச்சுக்கணும் விசேஷம். இப்ப விசிஷ்ட ஞானம் வரணுமேனால் ஏற்கனவே சொன்ன விஷயம் அது. தண்டம் கையில இருக்குன்னு தெரிஞ்சாதான் தண்டி தேவதத்தான்னு தெரியும். அப்போ தண்டகா விசேஷனம், தண்டி விசேஷம். விசேஷ ஞானம் வந்தாதான் விசிஷ்ட ஞானம் வரும். தூமத்துவங்கிற விசேஷ ஞானம் வந்துதான் விசிஷ்ட ஞானம் வரணும்னா அது முன்னாடி கணிச்சுட்டேன். தூமத்துவங்கிற விசேஷ ஞானம் வந்து வர வேண்டாம்ங்கிறது விசிஷ்ட ஞானத்தேன விசேஷ ஞானத்தேன காரிய காரணபாக அனர்பகமானது. ஏன் அனர்பகமான தெரியுமா? இல்லையா? தூமத்துவம் தூமம் ரெண்டு சேர்ந்தே தெரியுது. வஸ்துதான் ஒரு வஸ்திரம் தனியா தெரிஞ்சது எங்கேயாவது கலர் அப்புறம் தெரிஞ்சுதா? அதனால இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும்போது விசேஷனம் தனியா தெரிஞ்சு அப்புறம் விசிஷ்ட ஞானம் விசேஷதாவச்சேதக பிரகார ஞானாதே விசிஷ்ட புத்திங்கிறத கீழே சொல்லிட்டேன். விசேஷனம்ல தனியா தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. தெரியும் போதே தனியா தெரியும். சிரிப்பு தனியா தெரிஞ்சு பால் தனியா தெரியுதா? பால் குடிக்கும்போது நானே கேட்கிறேன். ஒரு கண்மரின் பாவா பண்ண தளத்துல நீங்களா சொன்னதெல்லாம் தெரியலை. அவசியக்லிப்த காரிய காரண பாவ விசேஷேனீவ சர்வ விவகாரோ வர்த்தேக. அப்ப அயம் தூமஹா, அயம் அக்னிஹி, அயம் விக்ஷா, அயம் மனுஷாலாம் தெரியணுமே இல்லை. அவசியக்லிப்த காரிய சாமகிரிங்கிறதுக்கு பரோட்சமாக வன்னி ஞானம் வரணுமையானால் பராமர்சம் இருந்தா போதும். தூமஹா வன்னி வியாபியா, வன்னி வியாப்தவான் பர்வதா. புகை இருக்கிற இடத்தில் நெருப்பு இருக்கும், அல்லது புகை என்பது நெருப்பை காட்டி கொடுப்பது. அந்த புகை இங்க இருக்கிறதுன்னு தெரிஞ்சா போறோம். இதுக்கப்புறம் அதுல விசேஷமா தூமத்துவ ஞானம் தூம ஞானம் எல்லாம் வேண்டாம். பராமர்ச ஞானத்தினாலேயே அங்க விசிஷ்ட அங்க வன்னிய நிமிஷம் வந்துடும். பிரத்யக்ஷலமா இருந்ததுன்னா கண்ணு நேரம் இடிக்கிறதோ அதுல இடிக்கிறதுன்னா கண்ணு போய் இப்படி வலிக்காது. இந்த போட்டோல விழுந்தா வலிக்காதுங்கிற மாதிரி போட்டோல விழுந்துட்டா எல்லாரும் நன்னாருன்னா ஒத்துக்கு அடிப்படையில இந்த உயர்வுங்கிறது வேற எதுவும் அர்த்தம் இல்லை. இதுபோல எங்களுக்கு கடேந்திரிய சன்னிகர்ஷன் கடச்சு சன்னிகர்ஷன் சொன்ன வச்சுங்க. இல்லை சார் இடிச்ச மாதிரி தெரியலையுங்கிறாங்க. இதனுடைய ரேஸ் அங்க போறதுங்க, அது இங்க வருதுங்கிறா அது ஏதோ பண்ணி போகும். இது அங்க போறதோ அது இங்க வருதோ ரெண்டு இந்த முட்டுன்னு குழந்தைகள் விளையாடுவார்கள். ஏகதர காரியஜன்யம் அந்நியதர காரியஜன்யம் உபய காரியஜன்யம். இவரும் தனியை முட்டலாம் அவரும் முட்டலாம். அது அங்கே இருக்கலாம் இவரை போய் முட்டலாம். இவ்வளவு இந்த சன்னிகர்ஷத்துல இங்கேருந்து போறதா அங்கேருந்து போறதா இருக்கட்டும். திரவிய இந்திரிய சன்னிகர்ஷன் இருந்தாக்க விசிஷ்ட ஞானம் நேரவே போகும். அவசிய சாமகிரி இது கட்டாயம் கண்ண கூட்டிகிட்டே ஒருத்தர் நீலாக கட்டாயம் தெரியும். திரவிய பதார்த்த சஞ்சோகம் அவசிய கிப்தம் இல்லைன்னா அனிதா சித்தம். அவசிய கிப்த வதிரிக்தங்கள்லாம் அனிதா சித்தம். அவசிய கிப்த சாமகிரி விசேஷாதேவ சர்வ விவகாராணாம் விசிஷ்ட விவகாராணாம் சர்வேஷாம் உபபத்தே. இதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஒரு புதுசா ஒரு பயிற்சி பண்ணான். எங்களுக்கு முதல்ல ஒரு தூமம் தெரிஞ்சது, கிட்டக்க இருக்கிற தூமம்னு தெரிஞ்சது. உடனே இதே மாதிரி சர்வே தூமத்தோந்தோ தூமாகா ஒரு ஞானம் வந்ததுங்க. இது சுத்த பிராடுன்னு சொன்ன. அவன் வருதுங்கிறான், வந்ததுங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் கேட்கிறா. ஞானத்துக்கு எவிடன்ஸ் என்ன? பதார்த்தத்துக்கு எவிடன்ஸ் ஞானம். இங்க மைக் இருக்குன்னா என்ன எதை வச்சு சொன்ன? மைக்குங்கிறது என்னுடைய பிரமாணத்தினால தெரியறதுனால இருக்கு. ஞானாத்து விஷயத்து சித்தி. இந்த ஞானம் எனக்கு மைக்கு ஞானம் வந்திருக்குங்கிறது எப்படி தெரியுதுன்னா இது என்னோட ஒரு ஸ்டெப் ஒன்று. இந்த ஸ்டெப்னி வச்சுக்கினாம இருக்கு. 2 டயர்ல வண்டி ஓடிட்டு ஸ்கூட்டர். 3வது வச்சிருந்தான். அதுவும் பொறுத்தா என்ன பண்றதுன்னா 10-15 டயர் வச்சுக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஸ்டெப்னி மாதிரி விவசாயத்தை தீர்மானம் பண்றதுக்கு அணு விவசாயம். அணு விவசாயத்தை தீர்மானம் கேட்காதுங்கிறது நான் இவ்வளவு சொல்லிட்டேன். இல்லைங்க இப்ப எனக்கு ஞானம் வந்திருக்கு. இந்த ஞானத்துக்கோ அயம் கடகா ரக்தகான் ஞானம். இதுல
ஸ்டெப்புங்கிற ஞானம் வந்துருக்குங்கிறது என்னால கிடைச்சதுன்னா ஒரு ஸ்டெப் மேல போறான். அகம் ரத்தம் கடம் ஜானாமி. இதுலேருந்து புரியணும். ஞானே கடோ விஷய, அனுவியவசாயே கட ஞானம் விஷய. இதுதான் ஒரு ஸ்டெப். விஷய ஞானம்ங்கிறது விவசாயம்னு, விவசாயம்னு தமிழ்ல போக விவசாயம் ஃபர்ஸ்ட் ஞானம். இந்த கட பிளஸ் ஞான ரெண்டையும் விஷயீகரிக்கிற ஒரு அனுவிவசாயங்கிறா. இதை நாம ஒத்துக்களும் இல்லை, ரொம்ப விசேஷம் கண்டிக்கணும். ஏற்ற ஸ்தானத்துல சாட்சி பிரத்யட்சம் வரும். இந்த பிரதிபோத விருதங்கள் எல்லாம் தெரியுது. ஆனா அவன் சொன்ன வார்த்தையிலே நம்ம சொன்னா ஒண்ணு மத்தெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்காகவே நாம சாங்கியம் சொல்ல பிரதானம் ஒத்துக்கிறது இல்லை, கத்தின்னு ஒத்துக்கணும். வேற ப்ராப்ளம் வருது. எங்களுக்கு ரொம்ப கவனம் இல்லை. அவசியாபிபேயா சொல்வியம் சக்தி கதம் சாங்கியவாத நிராசகான்னா பிராதான்யானம் பகவான். இதே மாதிரி ஒத்துக்கல, அது ஒத்துக்கணும். அதை வேணுங்கிற வரைக்கும் ஒத்துட்டு அப்புறம் தூக்கி வந்துடும் கருக்குள்ள மாதிரி. இந்த பையனை பண்றா எப்பவுமே வணங்குறான், அதுல வேற சில ப்ராப்ளம். அதுபோல இங்க அனுபவத்தாயத்துல போனதுக்கு அப்புறம் ஏகம் தூமம் திருஷ்டுவா ஒரு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு தூமத்வேன சகல தூம ஞானங்களும் வருதுன்னு ஏன் சொல்றேன்னா, தூமத்வேன சகல தூமான் சாட்சாத் கரோமின்னு வருதுங்கிறான். படவா வருதான்னு கேட்க போறோம். அதுதான் இப்ப 4 லைன். தூமத்வேன சன்னிகிருஷ்ட தூம வியக்தி ஞானானந்தரம். ஒரு தனி இண்டிவிஜுவல் தெரிஞ்ச உடனே வேற தத் சமானாகாரம். இது எப்படி அயம் தூமகான்னு தெரிஞ்சதோ இதே மாதிரி அசன்னிகிருஷ்ட தூம கோச்சரம் ஞானாந்தரம் உற்பத்தியதே. அதனால ஒரு தூமத்துன்னு தெரிஞ்ச உடனே சகல தூமங்களும் உடனடியாக எனக்கு தெரிகிறது அப்படின்னு நீ சொல்றதுக்கு 2 பேரும் ஒத்துக்கிற மாதிரி எவிடன்ஸ் இல்லை. ந மானமஸ்தி ந பிரமாணமஸ்தி. ஏன் ஒத்துனா என்ன தப்புன்னா, எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு தெரியும், இந்த தூமத்தை தெரிஞ்சுன்னு வன்னி அனுமானம் பண்ணேன்னு தான் எல்லாரும் ஹிருதயத்தை தொட்டு சொல்லும். நான் இந்த தூமத்தை தெரிஞ்சுட்டேன், சகல தூமங்களையும் என்னால பார்த்தேன், அப்புறம் இங்க அனுமான வன்னியை தெரிஞ்சுட்டேன் யாராவது சொல்றானான்னு கேட்கிற. தூமத்தேன புரோவர்த்தினம் தூமம் சாட்சாத் கரோமி அப்படின்னு தான் சொன்னான். இங்க இருக்கிற புகையை பார்த்தேன்னு சொன்னானா, ஊர்ல இருக்கிற புகையெல்லாம் பார்த்தேன்னு சொன்னானா, இந்த தர்க்க சிசு தார்க்கிகன் சிசுவானா அப்படிதான் முழுவதும் நினைச்சேன் சொல்லுவனே ஒழிய சர்வானுபவ சித்தம் இல்லை. சித்தம் இல்லைங்கிறது இன்னொன்று சொல்ற நவகினமிக்கு அனுபவாச்ச. இங்க இருக்கிற தூமத்தை தெரிஞ்சுனேனே ஒழிய எங்கோ இருக்கிற எட்டி இருக்கிற தூமங்கள்லாம் தெரிஞ்சுக்கலன்னு வேற சொல்றான். அப்படி இல்லைன்னா என்ன தெரியுமோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன்னா, அந்நதா ஜெகதீகத சகல தூமம் வியக்திரகம் சாட்சாத் கரோமி அனுவியவசீயேதன்னா 2வது ஞானத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய இருக்க போகிற சகல தூமங்களையும் நான் தனித்தனியாக காண்கிறேன், கண்டேன். சாட்சாத் கரோமி இருக்கு, பார்க்கிறேன் அப்படின்னு அனுவிவசாயம் வரணுமே அப்படின்னு சொன்னதுல என்ன ஒரு பாயிண்ட் உங்களுக்கு அடுத்த வரி எப்படி இருக்குன்னா, ஆமா அப்படித்தான் மாறத்தொட்டு சொல்லுங்க. நசைவம் அனுபவ மாத்திர சரணையர் அபிபேயத்தை. இவன் சத்தியம் அனுபவம் கோயில் சூடானேன் அன்னைக்குலேன்னு கூட நிஜமா தொட்டுன்னு அடையாது. அதுக்கப்புறம் போகணும்ப்பா. நீ எல்லா விதத்துக்கும் நம்ம தயாராகிட்டோம்ப்பா. சித்திரகுப்தனுக்கே புரியாத ஒரு விவகாரம் நடந்துட்டு இருக்கோம். ஆனா அனுபவ சரணான்னு சொன்ன என்னன்னா, நான் ஒரு விதமா புரிஞ்சிருந்து அது இன்னொரு விதமாகத்தான் இருக்குன்னு சொல்ற ஆசாங்கிட்ட நம்ம தொழில். இதான் அந்த தார்க்கிகன்ல உள்ளதான சில பேர் குரூப். அப்படி அனுபவ சரணாதா இருக்கிறவா சகல தூமம் வியக்திஹி ஜெகதீதலவர்த்திஹி அகம் சாட்சாத் கரோமின்னு அனுபவசாயம் வருதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு முடிச்சுட்டாரு. ஏன் வந்து இன்மாயாத்தம்னு கேட்டேன். என்ன வந்ததுன்னா, தூமத்துவ ஞானம் இல்லாமல் சகல தூமங்களும் தெரியாமல் அனுமதி நடக்காதுங்கிற சமாச்சாரம் இல்லை, அனுமதி நடந்துடும். இது 7வது. இன்னொன்னு சொன்னா, நீ இதை ஒத்துந்தேன்னா உன்னை சர்வஜன்னு எல்லாரும் ஒத்துக்கணுங்க. ஏன்னா எத்தத் பிரமேயம் தத்தத் அபிதேயம், எத்தத் அபிதேயம் தத்தத் பிரமேயம்னு சாமானிய ரூபேன எல்லாம் தெரிஞ்சவன சர்வஜத்வா பத்தியோரோ ஆகினாலே அதை ஒத்துக்கிட்டாரு. சாமானிய பிரத்யாசத்தி அங்கீகாரே போனா போறதுன்னு உனக்கா நான் ஒத்துட்டேன்னா, எத் பிரமேயம் தத் அபிதேயம்
யத் பிரமேயவத் ததபிதேயவத் இத்தியாதி வியாப்தி பரிச்சேதே சதி சதின்னு நான் கேட்டுங்க பரிச்சேதே அதிகநார்த்த சப்தமி இது காலவாச்சகம். அதாவது இந்த சப்தமி விபக்திக்கு இட் டெனோட்ஸ் டைம் ஆல்சோ. குரு ஆகச்சதி சிஷ்யாக உத்திஷ்டந்தி ரெண்டு சப்தமியும் போடல. அப்போ இந்த டெனோட்ஸ் சப்தமிங்க. அப்போ அந்த சப்தமி பரிச்சேதே சதி, பரிச்சேதம்னா நிச்சயம். என்ன சொல்றாரு பிரமேயம் அபிதேயம்னா நோயபிலிட்டி எக்ஸ்பிரசிபிலிட்டி, சொல்லப்படும் தன்மை அறியப்படும் தன்மை எல்லா பொருள்களையும் இருக்குன்னு அவர் சொல்றா. எனக்கு பல பொருள் தெரியுங்கன்னா ஈஸ்வரனுக்கு தெரியக்கூடிய தன்மைன்னு இருக்கு. உனக்குன்னு நம்ம பொருள் இருக்கும். பிரமேயத்துவம்னு சொன்னா நோயபிலிட்டி அறியப்படும் தன்மை. சொல்லப்படும் தன்மைன்னா அதுக்கு வார்த்தை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வார்த்தை நிச்சயமா இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்கு. வாகத்தாக ஒரு பொருள் இருக்கு. நமக்கு தெரியலேங்கிறது வேற விஷயம். ஈஸ்வர ஞான விஷயத்தும் வரலாம். அப்ப எதெல்லாம் அறியப்படுவதாக இருக்கோ அதெல்லாம் சொல்லப்படுவதாக இருக்கு. இப்போ பிரபஞ்சம் அறியப்படுறதா இருக்கு. அனிர்வாச்சம்னு சொன்னேன் சார். அனிர்வாச்சியம் ஒரு பொருளால் சொல்லப்படுறத சொல்லப்படும் தன்மைக்குன்னு தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி விழாவறியா சொல்லணும்னு அவசியம் இல்லையா. சொல்ல முடியாததான ஒரு அழகையிலே சொல்லி முடிச்சிடும். இந்த சார் அந்த பியூட்டியை பற்றி வந்துங்கண்ணா அடாடாடான்னு தான். இந்த அடாடாட அடாடாடா என்ன உபன்யாசம்னா ரெண்டு அர்த்தம். ஒன்றும் புயாவஜனம் இல்லைன்னு ஒரு அர்த்தம். சாப்பாடு அடாடாடான்னு அண்ணாதான் வயிற்று கிளறிண்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஞாபகம் இருக்கும்னா அதுவும் இப்படிதான். நல்லதுக்கும் கெடுதலுக்கும் தான். இப்போ எக்ஸ்பிரசிபிலிட்டி நோயபிலிட்டி ரெண்டும் எங்கேயும் இருக்குன்னு தெரிஞ்சுன உடனேயே உனக்கு எல்லாமே சாட்சாத்கரோமின்னு தெரியணுமேங்கிற சாமானிய லட்சுமினால சாட்சாத்கார விஷயத்தும் வருதுன்னு சொன்னீங்க. இந்த தூமத்தை பார்த்தோன்னா உலகத்தில் இருக்கிற தூமங்கள்லாம் எனக்கு சாட்சாத்கரோமி வேற. சாட்சாத்கரோமின்னு டைரக்டான இப்ப இருக்கக்கூடிய கண்ணுடைய காண்டாட்டினால தெரியுதுன்னு சொன்னேன்னா அப்ப நீயே ஈஸ்வரன் ஆகிட்டு வேண்டாம். பாட்டுமேன்னு சொன்னான்னு வச்சோங்கள என் பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் அன்பை கேட்பேன் தெரியல அப்ப மாட்டிவேன். அதனால எல்லாம் யாராலும் சொல்லுங்க. எத் பிரமேயம் ததபிதேயம் இது ஒரு வியாப்தி. எத் பிரமேயவத்து ததபிதே கடங்கிறது ஒரு பிரமேயம். இது இந்த இடத்துல இருக்குன்னா பிரமேயவத்து. இது அபிதேயவத்து. இது அபிதேயமாவும் இருக்கு பிரமேயமா இருக்குன்னா ரெண்டு திருத்தா சொல்லலாம். அறியப்படுவதெல்லாம் சொல்லப்படுவது, அறியப்படுவது உள்ள இடங்கள்லாம் சொல்லப்படுவது உள்ளதாக இருக்கிறது. ரெண்டு திருத்தான வியாப்தி. வியாப்தி பரிச்சேதம்னா வியாப்தி நிச்சயமான அர்த்தம். இது வந்தவுடனே சார்வஜ்ஞா பக்தி சர்வஜத்துவம் வந்து சேரும். சர்வஜ்ஞத்த பாவகா சர்வஜத்துவம் சர்வஜதா சார்வஜ்யம் பாவார்த்தம் 3 பிரத்யம். அப்ப சார்வஜ்ஞா பக்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா நினைச்சா இஷ்கைவசா இல்லையா. என்ன எல்லாரும் சர்வஜ்யம் சொல்லுவாங்கன்னு நிறுவனத்தை முடியல. சில பசங்களை கிளாஸுக்கு லேட்டா வந்து வராது என்ன இஷ்டாபத்தின்னு கூட்டம். என்ன இஷ்டாபத்தின்னா ஆபத்தினாலே அவன் ஒத்துக்காததை சொல்லணும். நீங்க ஒத்துக்கிறது சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எல்லாம் எல்லாரும் 1000 ரூபாய் கொடுத்துருவேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. நீங்க பயந்துருவேன். எல்லாருக்கும் 10 அடி கொடுப்பேன்னா அதான் ஆபத்தி. ஆபத்திங்கிற பதத்திலே இஷ்டாபத்தின்னு சொல்லக்கூடாது. அனிஷ்டீவ ஆபத்தம். அதனால இவ எப்படி சொல்றா இத லாங்குவேஜ்ல நீங்க சொன்னா நல்லதா போச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்ல. அது நல்லது தானேன்னா பரஜான விஷயோ கடோனவா இத்தியாதி சம்சயா உனக்கு சர்வஜத்துவம் இருக்கும். நான் சொன்னேன் வேற விதமா இவர் வேற விதமா சொல்றேன். இப்போ அவருக்கு ஏரோப்ளைன் விட தெரியுமா தெரியாதான்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஏரோப்ளைன் விட தெரியுமா தெரியாதான் இன்னொருத்தர் என்ன கேட்கிறார். எனக்கு அது தெரியாதுங்க. உங்களுக்கு தான் தெரியணுமே எல்லாமே. இவர் என்ன சொல்றார் பரஜானத்துல கடன் தெரியறதா இல்லையாங்கிறத பத்தி உங்களுக்கு தீர்மானமா தெரியுமா? அப்போ ஞானமும் ஒரு அபிதேயம் தானே. அபிதேயத்துவேன ரூபேன பிரமேயத்துவேன ரூபேன சகலமும் தெரியுதா இருந்தால் அவருக்கு இது தெரியுமா தெரியாதான்னு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க தெரியும்னு சொன்னா அவரை போய் கேட்டு நான் வெரிஃபை பண்ணா சரியா இருக்கணும். அது வேற. நீங்க அவருக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் வெரிஃபை பண்ணா சரியா இருக்கணும். அப்பதான் நீங்க சர்வஜன்னு சொல்லணும். இல்லாத வரைக்கும் சர்வஜத்துவம் சரியா வராது. நீங்க சொல்ற சர்வஜன்னு சொன்ன உடனே நான் போய் கேட்டு பார்த்து அவர் ஒன்றும் தெரியலையேன்னு சொல்றாருன்னு அர்த்தம். நீ சர்வஜன் ஒத்துண்டால் பரஜானஸ்ய விஷயோ கடோ நவா
அவருடைய ஞானத்துல இப்ப கடம் விஷயமா இல்லையா, அல்ல கடத்தை பத்தி அவர் தெரிஞ்சிருக்காரா இல்லையா அப்படின்னு இந்த சர்வஜனுக்கே சந்தேகம் வருது. இந்த சர்வஜனுக்கு இப்ப சர்வஜனாருக்கு பாடம் சொல்றான்னு சொல்லுவேன், உங்களுக்கு பாடம் புரிஞ்சுதா ஏன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னு நான் சொல்லலாம். வரல ஏன்னா இவருக்கு அதுவும் தெரியணும். சர்வஜாங்கிற இடத்துல தெரியுமா தெரியாதாங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஆனா அவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறதான டவுட் வந்ததுனாலே நிச்சய ஞானம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த டவுட்ல வர்றது யாருக்கு? இந்த தார்க்கிக்கிறது நமக்கெல்லாம் வருது. ஈஸ்வரனை போய் கேட்கணும், ஈஸ்வரன் இருந்து நம்ம போய் கேட்கறேன்னு பார்த்துக்கணும். அதனால ஈஸ்வரன் சர்வஜன் ஒத்துக்கிறோம். இது சம்சயா வர்த்ததே ததனுபவத்தே. இதுக்கப்புறம் அவன் கேட்டான், நான் பொத்தாம் பொதுவா எல்லாம் தெரியும்னு சர்வஜன் சொல்லல, தனித்தனியா தெரியும் அப்படின்னு போட்டோம்னா இந்த கேள்வி பதில் உண்டு. ஒரு ஏதோ மிரட்டுறாரே வழிய, எதெல்லாம் அறியப்படும் பொருளோ அதெல்லாம் தெரியப்படும் பொருள் சொல்லப்படும் பொருள்னு சொன்னா பொருளுடைய இண்டிவிஜுவாலிட்டி தெரியலையே புரியல. அதனால நீங்க இந்த மாதிரி ஏமாற்றக்கூடாதுன்னு நான் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். கடத்துவ பிரகாரக கட விஷயக நிச்சய கட சம்சய விரோதி பிரமேயமிதி நிச்சயஸ்து கட விஷயோபின கடத்துவ பிரகாரகா இது வாச்சு. இப்ப இவருக்கு கடம் தெரியுமா தெரியாதான்னு கேட்டா அவனுக்கு தெரியணுமே. இது சம்சயாகாரமான ஞானம். ஆணுருவா புருஷோவான்னு சொன்னேன்னா உங்களுக்கு அங்க தூணுன்னு தெரியுமா மனுஷன்னு தெரியுமா? அது ஒரு பிரமேயம்னு தெரிஞ்சதுன்னா அந்த பிரமேயம் கடமா படமா, அது சுராய் குடமா நம்பூர் குடமா? சுராய் குடம்னா இந்த சுராய்னா சுறா வைக்கிறதுனால சுராய் சுராயின்னு சொல்றாரு. அது ஒரு நிமிஷம் இருக்கும். மேல டெல்லியில வைக்கா, அது நம்ம ஊர்ல பண்றது இல்லை. தீர்க்ககிரீவகான்னு பேரு. இப்போ எனக்கு குடம் தெரியும்ன்றதுனால குடத்தினுடைய விசேஷங்கள்லாம் தெரியும் அவசியம் இல்லையே. கடத்துவ பிரகாரக கட விஷயக நிச்சய அயம் கடஹா நிசந்திக்யம் கடத்துவம் அஸ்தி அப்படின்னு எனக்கு நிச்சயம் வந்தால் கடோ நவாங்கிற சம்சயத்துக்கு விரோதம். ஆனா இவருக்கு பிரமேயம் அபிதேயம் அப்படிங்கிறதாக பொதுவான அறிவு இருக்கே ஒழிய அது என்ன பிரமேயம் என்ன அபிதேயம்னு கேட்டா அந்த சந்தேகம் வரலாமே. இதுக்காக நீங்க என்ன போய் கேள்வி பண்ணி சர்வஜத்துவம் வந்துருமேன்னு சொன்னது தப்பு. பிரமேயம் இது நிஷ்டேஸ்து. இவன் பிரமேயம்ங்கிறதான 10ஆம் பொதுவிலேயே கடத்தை தான் சொல்றான். ஆனாலும் இந்த கடத்துவ பிரகாரகா இங்க 10 பேர் இருக்குன்னு வச்சுங்க லிஸ்ட். இந்த 10 பேர் இந்த கிளாஸ்ல இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா இது பொதுவான ஞானம். யார் என்னன்னு கேட்டேன்னு வச்சுங்க, ராமையர் கிருஷ்ணன் என்ன இப்பதான் பேசலாம். 10 பேர் இருக்கா, 10 லிஸ்ட் இருக்கு. ஒரு லிஸ்ட் ஒருத்தர் கையில கொடுத்து இவ்வளவு பேர் இங்க இருக்கான்னு ஒண்ணு அவளோட தினமும் பயிர் விசேஷமா சொன்னா ராமையர் கிருஷ்ணன் இண்டிவிஜுவல் தெரியுமா? இல்லை இந்த லிஸ்ட் வந்த உடனே எனக்கு யார் என்னன்னு தெரியுமா? விசேஷம் தெரியுதோ. பிரமேயத்தேன ரூபேன கடன் தெரிஞ்சாலும் கடசேன ரூபேன சம்சயம் வரலாங்கிற. இங்க ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்காக ராமையர் இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகம் வரலாம். இங்க ஒரு மனுஷன் இருக்கான்னு தெரிஞ்சதுக்காக உனக்கு தான் அவர் ஒரு மனுஷன் தானே, மனுஷன் தெரிஞ்சது ராமையர் இருக்காரா இல்லையான்னு சந்தேகம் வரக்கூடாதுன்னு கேட்கிற மாதிரி என்ன மடக்கிறேன்னு அவன் கேட்கிறான். அடுத்த கேள்வி போங்க. பாசமான வைசிஷ்டிய பிரதியோகினேவ பிரகாரத்வாத் இடத்துவஸ்யாபி பிரமேயமிதி ஞானே பாசமான. இது லாஜிக்கலா மட்டும் கேட்கிறேன். ஒரு பொருள் பிரமேயம்னு தெரியுது. எந்த பொருள் இப்ப பிரமேயம்னு தெரியுது? கடஹா பிரமேயா, பிரகாரம் பிரமேயான்னு தெரியுது. இந்த பிரமேயாங்கிறதுனாலேயே நோயபிலிட்டி பிரகாரம் இருக்குங்கிறதும் தெரிஞ்சு இப்போ இந்த அப்போ பிரமேயான்னு தெரியும் பொழுது ஒரு விசேஷம் தெரியாமல் பிரமேயா தெரியறது இல்லை. அதுல கடத்துவங்கிறது கலந்துதான் இருக்கு. கடத்தேன ரூபேன தெரியலங்கிறது விஷயம் வேற விஷயம். கடத்துவம் இருந்ததுனாலே அது பிரமேயங்கிறதான ஞானத்துல அப்ஜெக்டிவா இருக்கிறதுனால உனக்கு தெரியத்தானே வரும். இது லாஜிக்கலாக போக இல்லையா? 10 பேர் ஒருத்தனா இருக்கான்னு சொன்னான்னா 10 பேர் ஒருத்தனா இருந்தான்னா 9 பேர் கெட்டிக்காரனா இருந்தாலும் சட்னு என்ன கேட்கலாம். 9 பேர் கெட்டிக்காரனோட மடையை வரமாட்டான்னு இருக்கும். இன்னும் நல்லவாரோட மடையை சேர மாட்டாங்க. இவனும் கெட்டிக்காரனா தான் இருக்கணுங்கிறது இருக்கே. இது ஒரு ஜென்ரலான லாஜிக். அதனால பிரமேயம்னு தெரியும் பொழுதே அதுல பிரமேயம்ங்கிறது பாசமானமாக இருக்கும் பொழுதோ அது பிரமேயத்துவம் இருக்கிறதுனால இங்க பிரமேயத்துல உள்ளதான தன்மை கடத்துவமா இருக்கிறதுனால
நீ கடத்தேன ரூபேன தெரியாட்டாலும் கடமோ நவாங்கிற சம்சயம் வரக்கூடாது. கடத்வஸ்யாபி பிரமேயமிதி ஞானே பாசமான வைசிஷ்டிய பிரதியோகித்வாது. அவங்க பாசமான வைசிஷ்டியம் மட்டும் இல்ல, பாசமான நிஷ்டைன்னு சொல்றேன். அது அது அதில் இருக்கலாம், தோன்றதுக்கு யோகியதையா இருக்கலாம், தோன்றது இல்லை, எனக்கு தோணல. சுத்தித்து இருக்குங்க, ஏன் சார் தெரியல, ரஜதம் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ சுத்தி அங்க இருக்கு, கிழிஞ்சல் இருக்கு. இவனுக்கு இதம்னு தெரிஞ்சுது, அதுல சுத்தித்துவம் இருக்குங்க. சுத்தித்துவத்தை மறைச்சுட்டு ஏதோ ஒரு காரணத்தினால பளபளப்பு மட்டும் தெரிஞ்ச உடனே இந்த பளபளப்பிலேருந்து இவனாக என்னத்தையோ ஏமாந்துண்ட இது வெள்ளின்னா. இப்போ சுத்தித்துவம் இருந்தா போராது, அதுல கடகமா இருந்தா போராது, சுத்தித்வேன ரூபேன நிச்சயம் வரணும். நிச்சயம் ஏற்பட்டா இருந்தா இந்த பல இப்போ ரஜு சர்ப்பத்தை எடுத்துங்க. தர்போவா, தண்டோ, தண்டவா, பூச்சித்ரம் வா, தாராவா, டயர்வா, டயர் போட்டுக்கலாம், புஷ்பமாலாவா, வேட்டு பத்தி சொல்றோம். ரஜுருவான்னு கூட வரலாங்க. என்ன இது எத்தனை யோசிக்கல, சாஸ்திரஞானம் இது இல்லைன்னு சொல்லல. ரஜுருவான்னு வரலாம், வெக வரலாம், வரப்படாதுன்னு நீங்க என்ன சொல்ல முடியாது. ஆனால் ரஜு ரேவான்னு வராத வரைக்கும் மற்றெல்லாம் போகாது. ரஜுர்வாங்கிறதும் அந்த அத்தியஸ்த போட்டியில சேரலாம்னு என்னுடைய அபிப்பிராயம். நிச்சய ரூபேன இல்லை. அதுபோல நீங்க என்ன சொல்றான், கடத்துவ பிரகாரக நிச்சயத்தை கடத்துவ ஜான கண்யத்துவ விசேஷனா ரஜோஷா. கடத்துவம் பிரகாரமான பாசமானத்துல இருக்கு. ஆனா கடத்துவங்கிற விசேஷனம் தெரிஞ்சு கடகான்னு தெரியலையோ, இந்த கடத்துவமானது நிச்சய விஷயமாக ஆகாததுனால இருந்தா மட்டும் போராதுன்னு சொன்னேன்னா இது விசேஷண ஜானத்தே நீவதத்தை ஜனகதா வாச்சா. கடத்துவம் விசேஷணமா இருக்கிறதுனால அது தெரியாமல் கடன் தெரியவில்லைன்னு சொல்றேன். நான் முதலே சொல்லிட்டேன், விசேஷணம் தெரியாமலே சித்தம் தெரியலாம். பிராகேவ நிராசாது ஸ்வரூப சம்பந்த விசேஷாபிருபகமே அனிர்வச்சனீயவாதாவத்தே. சார் அந்த கடத்துவங்கிறது எப்படி இருக்கணும்னு எனக்கு சொல்ல முடியல, பாசமானமா இருக்கணும்னு சொல்ல முடியல. கடத்துவம் தீர்மானமா தெரிஞ்சாலும் சந்தேகம் வரப்போறதில்லை. சந்தேகமும் வருதுன்னா அப்ப என்ன பண்ணணும்னா கடத்துவம் ஒரு விதமாக இருந்தா போறோம்னா நாங்க சொல்ற மாதிரி அனிர்வச்சனீயவாதாபத்தே இத்தியாதி தூஷணானி பகுதரமும் வன்யானி. என்ன எந்த விதத்துல போனாலும் சாமானியங்கிறதான ஜென்ரலாக உள்ளதான ஒரு சமயத்துல ஒண்ணு தெரியறத வச்சு பின்னாடியும் இந்த கடத்துக்கு அபாவ பிரதியோகித்துவம் வராதுன்னு சாமானிய லட்சணா பிரத்யாசத்தினால திரிகால தத்துவம் தெரியுதுன்னு சொன்னா பார்த்தீங்களா, இது சாமானிய லட்சணா பிரத்யாசத்தின் மூலமா கொண்டு முடியாது. ஆக பிரத்யட்சத்தினால என்ன தெரியுது, சொகாலே இருக்குன்னு தெரியுது. நாங்களே ஒத்துணுண்டப்போ சொகாலே பாரமார்த்திகத்வாவ சின்ன பிரதியோகிதாக திரைகால நிஷேத பிரதியோகித்தை முதல்ல புரிஞ்சா பண்ண முடியும். ரூபதா நிஷேத பிரதியோகித்தா இருக்கட்டும், பாரமார்த்திகத்தேன ரூபேன இல்லைங்கிறத நாங்க சொல்லிட்டோம். அதனால எல்லா இடத்துலையுமே பிரத்யட்சத்துக்கு விரோதமா நீங்க பேசுறீங்களே, சாஸ்திரம்ங்கிறது பரோட்ச பிரமாணமாச்சு, அனுமானம் மாதிரித்தானே சாஸ்திரம். உபஜீவிய விரோதம்னு பேரு. காதுனால ஸ்ரோத்ரேந்திரிய கண்யமான தத்துவமசிங்கிற சப்தம் காதுல விழுந்து அதுக்கப்புறம் ஒண்ணு வரணும். வரும்பொழுது காதுனால நீங்க முன்னுக்கு வந்து காதே இல்லைன்னு சொல்றேன். காதை இல்லைன்னு சொல்லவே இல்லை, காது பிரம்மமா இருக்குன்னு சொல்றோம். என்ன புரிஞ்சுக்கணும், இந்த அத்வைதி ஒருத்தர் தான் நோங்கிற வார்த்தையே கிடையாது. நோவுல கூட இருக்கு, நோ பார்ட் இஸ் தேர் இஸ் நோ பார்ட் இல்லை. கடாபாவோஸ்தி, கடோ நாஸ்திக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கடாபாவோஸ்தி பாவாபாவ அனுசூத சாட்சி சைத்தன்யம். நம்ம அத்வைதத்துல இத சாந்தோக்கிய சத்வித்யில நன் வேவம் சதி சர்வமேவ ஏதம் அசதி கலு பவதோ மதம்னு கேட்டார். கயேவமாக கஹா ஏவமாக சர்வம் சத்ரூபேன சரிதி கலு அயம் வதாமகான்னு பாஷ்ய வாக்கியம். லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும். நாம் என்ன சொல்றோங்கிறத வாங்கிக்காதனாலே பலது நீங்க சொன்னதாக சொல்லிட்டு இருப்பா. அதுதான் இப்போ அனுத்துவபாலம் அங்க நிறைய ஏகமா ஏவன்ச்சே. இப்போ பிரத்யட்சத்தினால என்ன தத்துவம் தெரியுதோ அது மித்யாத்வத்துக்கு கான்ட்ராடிக்டாக இல்லை. எந்த தத்துவம் மித்யாத்வம் இல்லை என்று சொல்லுமோ அந்த தத்துவம் பிரத்யட்சத்தினால தெரியல. இதுதான் இப்ப நமக்கு இந்த மொத்த கிளாஸுடைய இது.
இத்தியாதி தோஷனானி பகவதஸ்மாத் சாமானிய பிரத்யாசத்ய நிஷேதமாத்திர பிரதியோகித்வோபஸ்திதோ ததபாவகிரகாத் பாதை இது அனுபவத்தம். எல்லா நிஷேதங்களும் நிஷேதத்துன்னு தெரிஞ்சு போச்சோ, நிஷேத பிரதியோகித்துவ அபாவம் ஒரு நிஷேதத்துல தெரிஞ்சுன்ன உடனே அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் சொன்னாருங்க. நிஷேதம்னா அத்தியந்தாபாவம் தான். தத் பிரதியோகித்துவத்தை நீங்க அனுமானத்தினால சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்களே, அது கிடையாது. அனுமானத்துக்கும் இதற்கும் இப்போ பாதம் இல்லை. நீங்க நான் இன்னைக்கு உண்மை பேசணும் அப்படின்னு சொல்றான், அவன் சத்தியவாதியே இல்லையே நீங்க சொல்ற ரெண்டும் ரெண்டு தானே சொல்லும் போதே நான் இப்போ உண்மை பேசுறேன்னு சொல்லுவேன். நான் உங்கள்கிட்ட போய் சொல்லுவேன்னா உங்க பேர் புரியுது இல்லையா? இதுதான் அது கண்டிஷன் தானே ஒரு சமாச்சாரம். உங்களுக்கு போய் நான் உங்கள்கிட்ட போய் சொல்லுவேனான்னு அது ஒரு பை, அது வேற சமாச்சாரம். இந்த வித்தியாசத்துல லோகத்தை எடுத்த நிறைய உதாரணங்கள் புரியுங்கிறதுக்காக சொல்லுவாரு. இப்போ இந்த இடத்துல இவர் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க, நீ எல்லா இடத்துலையுமே சரியில்லை அவன் சொன்னதாக வச்சுங்க. இப்ப இருக்குன்னு சொன்னடா சத்தா வச்சு வண்டி விட்டு இது திரிகால பாத்தியம்னு சொல்றது கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சே, திரிகாலத்திலையும் பாத்தியம்னு நீ சொல்றது தெரியாதேன்னு சொல்லி என்ன நடக்கிறதுங்கிறது ஒன்னால் நடக்காத காரியம். சாமானிய பிரத்யாசத்யா நிஷேத மாத்திர பிரதியோகித்துவத்தை உபஸ்திதியாகி ததபாவகிரகாது. அவ வித்தியாசத்துக்கு தேவையாக உள்ள திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் தெரிஞ்சு ததபாவம் கருத்தை தெரியலாம். எப்படி கண்ணுக்கு இதெல்லாம் பிரதியோகித்துவம் எப்படி தெரியும், ததபாவம் எப்படி தெரியும்? ஏகப்பட்ட கண்ணுக்கு தெரியாத சாமான்லாம் போட்டு கண்ணுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். ததபாவகிரகாத் பாதகான்னு நீ கேட்டே பிரத்யட்ச பாதம்னு அது அனுபவம்னா. இப்ப இதை விட்டா கண்ணினால வர பிரத்யட்சம் இல்லை, மனசாட்சினால. மனசாட்சின்னு ஒண்ணு சொல்ல, மனசாட்சியினுடைய சாட்சின்னு தான் ஒண்ணு உண்டு. அவர் என்ன மனசாட்சி இருக்கான்னு ஒருத்தன் கேட்கிறான். மனசு இருக்கான்னு கேட்க வேண்டிய விஷயம் இருக்கும். இப்ப சாட்சி பாகோத்தாரம்னு இதுக்கு அடுத்த பிரகடனத்தை அடுத்த வாரம் சொல்றேன். சாட்சியினால 3 காலமும் தெரியலாம இல்லையோ, சாட்சி சர்வஜன்னு ஒத்துக்கணும் இல்லையோ. அப்போ சாட்சியினாலையும் கடம் இருக்குங்கிறதும் போது இருக்குன்னு தான் தெரிஞ்சுது. இந்த சாட்சிங்கிற பிரத்யட்சத்தினால தத்துவம் தெரிஞ்சாலும் அது பிற்காலத்தையும் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி கணக்கெல்லாம் இல்லாமல அவருக்கு தத்துவம் தெரியும் போது நீங்க சதசத் விலட்சணம்னு பரிச்சின்னத்து ஹேதுனால சொல்லுங்க, எந்த ஹேதுனால வேணா சொல்லுங்க, இது ஒத்துக்க முடியாதுங்கிற கேள்வி பதில் அடுத்த செக்ஷன்.